ஹலோ! இன்னைக்குள்ள லஞ்சில என்னென்ன நியூட்ரியன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சொல்றேன். நான் ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாம, அது கூடவே என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் லஞ்சோட வீடியோஸ் மட்டும் இல்லாம, பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸும் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல். இதில நெறைய நார்ச்சத்து இருக்கு. மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் உடம்புல இருக்கிற நச்சுப் பொருட்களை வெளியேற்ற தன்மை வாழைத்தண்டுக்கு இருக்குது. முக்கியமாக இது பிளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது கூடவே கொஞ்சம் பிரண்ட துவையல். இதில் நிறைய கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது பைல்ஸை கூட குணமாக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், முட்டு வலி, கால் வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் இது குணப்படுத்தும். இது கூடவே கொஞ்சம் காய்கறி சூப். இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பசலைக்கீரை, லெட்யூஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு கேப்சிகம், குடமிளகா, பச்சை குடமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் பீட்ரூட். இந்த மாதிரி நம்ம சூப்பு குடிக்கும்போது இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது கண் பார்வைக்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பிளட் சுகரையும் நல்லா கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். கூடவே கஞ்சி வடித்த சோறு, இது குக்கரில் வைக்கல. இந்த மாதிரி கஞ்சி வடித்து சாப்பிடும்போது வெயிட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூடாது. அதுவும் இல்லாமல் பிளட் சுகர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சான்ஸ் இருக்குது கஞ்சி வடித்து சாப்பிடும்போது. கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காயிலே நிறைய நார்ச்சத்து இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதுவும் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சுகரை நல்லா கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெண்டைக்காயும் எடுத்துக்கலாம் அடிக்கடி. கொஞ்சம் ரசம். இது வந்துட்டு ஜீரணத்தை அதிகரிக்கும். தயிர். இதில் நிறைய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன், விட்டமின் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதுவும் ஜீரண சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.